Engineering Thermodynamics, Unit 1, Problem number 10. A gas at a pressure of 3 bar and temperature of 27 degrees centigrade occupies a volume of 1.5 meter cube. If the gas constant is 287 joules per kg Kelvin, determine the mass of the gas. ஸோ ப்ராப்ளத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்குவோம். ஒரு கேஸ் இருக்குது, அது எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னா 3 பாரில் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து அந்த கேஸோட டெம்பரேச்சர் 27 டிகிரி சென்டிகிரேடு இருக்குது. ஆக்குபைஸ் அ வால்யூம், எவ்வளோ வால்யூம் கொள்ளளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.5 மீட்டர் கியூப் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த கேஸ் கான்ஸ்டன்ட் இஸ் 287 ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின், கேஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டிட்டர்மின் த மாஸ் ஆஃப் த கேஸ். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம்? கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to MRT அப்படிங்கிற ஃபார்முலா, அதை யூஸ் பண்ணி போடலாம். ஸோ போடுறதுக்கு முன்னாடி எந்தெந்த யூனிட் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ப்ரெஷரை வந்து 3 பாரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷனில் வந்து PV is equal to MRT யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பாரில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஒன்று நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ப்ரெஷரை, அப்படி இல்லாட்டி கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இது எதை பொறுத்து பண்ணணும் அப்படின்னா, அடுத்து டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓகே, நோ ப்ராப்ளம். இதை கெல்வினில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 27 டிகிரி சென்டிகிரேடு 273 ஆட் பண்ணி கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வால்யூமில் வந்து நோ சேஞ்ச், அதே யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து 287 ஜூல்ஸ் பர் கிலோகிராம் கெல்வினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வினில் கொடுத்துருக்கிறதுனால ப்ரெஷரை வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் இது வந்து கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வினில் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரெஷரை வந்து கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, P, V கொடுத்துருக்காங்க, வால்யூம், M கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, R கொடுத்துருக்காங்க, T கொடுத்துருக்காங்க. ஸோ PV is equal to MRT அப்படிங்கிற கேஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம மாஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ப்ரெஷர் வந்து 3 பார், இதை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பாரை வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு, ஏன்னா இது வந்து ஜூல்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ இதை கன்வெர்ட் பண்ணணும்னா ப்ரெஷரை பாரில் இருக்கிற ப்ரெஷரை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா we have to multiply by 10 power 5. ஸோ 3 into 10 power 5, 10 power 5 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா we get pressure in நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருங்கிற யூனிட்டுக்கு வந்துடும். வால்யூம் நோ சேஞ்ச் இன் கன்வர்ஷன், நோ சேஞ்ச், நோ நீட் ஆஃப் கன்வர்ஷன். டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 273 ஆட் பண்ணோம்னா கெல்வினுக்கு மாறிடும். ஸோ டெம்பரேச்சர் எப்பயும் கெல்வினில் தான் போடணும். ஸோ 227 + 273 ஆட் பண்ணோம்னா 300 கெல்வின். கேஸ் கான்ஸ்டன்ட் 287 ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின் கொடுத்துருக்காங்க. இது நியூட்டனில் இருக்குது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, இது ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின் இருக்குது. ஓகே, இந்த வேல்யூஸை வச்சுக்கிட்டு we can substitute in the gas equation formula. PV is equal to MRTங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get mass. ஸோ P வந்து known value, V known value, M வந்து unknown. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். மாசு R தெரியும், Tயும் தெரியும். ஸோ இதில் M வேணும் அப்படின்னா இந்த RTயை வந்து இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா டிவைட் பண்ணும். PV டிவைடட் பை RT. ஸோ Pக்கு பதிலாக 3 into 10 power 5, Vக்கு பதிலாக 1.5, ஆருக்கு பதிலாக R டிவைட் பண்ணுறோம்ல இந்த சைடு வரப்போ, அதனால் டினாமினேட்டரில் ஆருக்கு பதிலாக 287, Tக்கு பதிலாக டெம்பரேச்சருக்கு பதிலாக 300 கெல்வின். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை கால்குலேட் பண்ணோம்னா we get the value of mass. ஸோ அதை கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிறது 5.2264 கிலோகிராம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ மாஸ் ஆஃப் த கேஸ் 5.2264 கிலோகிராம். ஸோ கிவன் டேட்டா டு கால்குலேட் ஆர் டு ஃபைண்ட் ரிசல்ட் ஓவர். இந்த ப்ராப்ளம் ஓவர். அடுத்த ப்ராப்ளம் ஓவர். Engineering Thermodynamics, Unit 1, Problem 11. A gas whose original pressure, volume and temperature was, pressure value is 120 kilonewton per meter square, volume value 0.125 meter cube,
temperature value 30 degrees centigrade respectively is compressed such that its pressure temperature are raised to pressure வந்து 600 kilonewton per meter square and 100 degree centigrade respectively. Determine the new volume of the gas. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ஸோ இனிஷியல் ப்ரெஷர் P1, இனிஷியல் வால்யூம் V1, இனிஷியல் டெம்பரேச்சர் T1. ஸோ இது கிலோநியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. நோ சேஞ்ச், நோ நீட் டு கன்வெர்ட் த யூனிட். அதே மாதிரி மீட்டர் கியூப்ல இருக்குது, இதையும் கன்வெர்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது 30 டிகிரி சென்டிகிரேட். இதை மட்டும் என்ன பண்ணும், 273 ஆட் பண்ணி கெல்வினுக்கு மாற்றிக்கணும். இந்த கண்டிஷனில் உள்ள கேஸை கம்ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரெஷர் வந்து 120லேருந்து 600 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு அதிகரிக்குது. கம்ப்ரெஸ் பண்ணோன்னா டெம்பரேச்சர் 30 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 100 டிகிரி சென்டிகிரேட் அதிகரிக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து கன்வர்ஷன், நோ நீட் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் யூனிட். இந்த 100 டிகிரி சென்டிகிரேடை மட்டும் கெல்வினுக்கு மாற்றிக்கணும் 273 ஆட் பண்ணோன்னு. ஓகே, அவ்வளோதான். டிட்டர்மின் த நியூ வால்யூம். ஃபைனல் வால்யூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஈஸியாக நம்ம ஃபார்முலாவை போட்டுடலாம். P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணுறது? இதெல்லாம் கிவன் டேட்டா. P1 120 kilonewton per meter square, V1 0.125 meter cube, T1 30 ஓட 273 ஆட் பண்ணோன்னா 303 Kelvin. ஃபைனல் ப்ரெஷர் P2 600 kilonewton per meter square, ஃபைனல் டெம்பரேச்சர் T2 70 டிகிரி சென்டிகிரேட். இதை 273 ஆட் பண்ணோன்னா 343 Kelvin ஆகிடுது. டு ஃபைண்ட் வால்யூம், ஃபைனல் வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் படி P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. இதில் வந்து ஃபைனல் வால்யூம் V2 மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த ரெண்டு குவான்டிட்டியும் இங்கே லெஃப்ட் சைடில் கொண்டு T2வை மல்டிப்ளை பண்ணிடணும், P2 வந்து இங்கே டிவைட் பண்ணிடணும். ஸோ V2க்கு ஃபார்முலா இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதில் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. P1 V1 by T1 அப்படியே வச்சுக்கிட்டு இன்டூ T2 வந்து மேலே நியூமரேட்டருக்கு போயிடும், P2 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ V2க்கு இந்த ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருது. ஸோ V2 is equal to P1க்கு பதிலாக 120 போட்டாச்சு, V1க்கு பதிலாக 0.125 போட்டாச்சு. அப்புறம் T2 வந்து 343 Kelvin, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. T1 டினாமினேட்டரில் 303 Kelvin, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. P2 டினாமினேட்டரில் 600, இதையும் சப்ஸ்டியூட் பண்ணி இதை கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணோம்னா we get the value 0.0283 மீட்டர் கியூப். இதுதான் ஃபைனல் வால்யூம் V2. ஸோ ரிசல்ட் எழுதிட வேண்டியது ஃபைனல் வால்யூம் V2 is equal to 0.0283 மீட்டர். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். சிம்பிள் ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். Engineering Thermodynamics Unit 1 Problem number 12. A gas at a pressure of 4 bar and temperature 27 degree centigrade occupies a volume of 3.2 meter cube. If mass is 1.2 kilogram, determine the gas constant. இது ஈஸியான ப்ராப்ளம் தான். ஒரு கேஸ் இருக்குது, அது எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குன்னா 4 பாரில் இருக்குது. அண்ட் டெம்பரேச்சர் 27 டிகிரி சென்டிகிரேட், 27 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சரில் இருக்குது. எவ்வளோ வால்யூம் இருக்குது அந்த கேஸோட வால்யூம் 3.2 மீட்டர் கியூப். மாஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 1.2 கிலோகிராம் கேஸ் இருக்குது. கேஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் பார்த்தோம்னா கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் வச்சே we can find out. PV is equal to MRT அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து அதுக்கு முன்னாடி யூனிட் எதெல்லாம் கன்வெர்ட் பண்ணலான்னு பார்ப்போம். 4 பார் இருக்குது, இதை வந்து ஒன்று கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரு கன்வெர்ட் பண்ணிக்கணும், அப்படி இல்லாட்டி நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா வரக்கூடிய கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து கிலோ ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின் அப்படின்னு வரும். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா வரக்கூடிய கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின்னு வரும். ஓகே, எதில் வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியாக தெரிகிறது 4 பாரை வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த 4 பாரை வந்து 10⁵ பெருக்கிட வேண்டியது, மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது. 27 டிகிரி சென்டிகிரேட் இதை 273 ஆட் பண்ணி கெல்வினுக்கு மாற்றிட வேண்டியது. வால்யூமில் 3.2 மீட்டருக்கு இப்போ அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி மாஸ் வந்து 1.2 கிலோகிராம், இதையும் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ PV is equal to MRT அப்படிங்கிற ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the value of R, gas constant. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ 1.2 கிலோகிராம் மாசு கிவன் டேட்டாவில், ப்ரெஷர் 4 பார். ஸோ 4 × 10⁵ பெருக்கிடணும், மல்டிப்ளைட் பை
4 வந்து 10 பவர் 5 பெருக்க வேண்டியது. நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் ஆகிடும். பார் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் ஆகிடும். டெம்பரேச்சர் 27 273 ஆட் பண்ணோம்னா 300 கெல்வின். வால்யூம் B வந்து 3.2 மீட்டர் கியூப். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். கேஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க போகணும் டு ஃபைண்ட். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா சொன்னேன், PV is equal to MRT. ஸோ பை கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் பேர். ஆர் கண்டுபிடிக்கணும். P கொடுத்துட்டாங்க, V கொடுத்துட்டாங்க, M கொடுத்துட்டாங்க, T கொடுத்துட்டாங்க, ஆர் தான். அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஆரை மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கிட்டு எம்மும் டீயும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து டிவைட் பண்ணிடணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு பிவி டிவைடட் பை எம்டி அப்படின்னு இந்த ஃபார்முலா டெடியூஸ் ஆகும். ஆர் இஸ் ஈக்குவல் டு பிவி டிவைடட் பை எம்டி. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். பிக்கு பதிலாக 4 × 10 பவர் 5 போட்டாச்சு. விக்கு பதிலாக 3.2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எம்முக்கு பதிலாக 1.2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டெம்பரேச்சர் டீக்கு பதிலாக 300 கெல்வின் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணி இதை கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணுறப்ப we get 3555.55 ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின். அவ்வளோதான் ஆன்சர். கேஸ் கான்ஸ்டன்ட், கேஸோட கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 3555.55 ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின். அவ்வளோதான் ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம், இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் யூனிட் 1 ப்ராப்ளம் நம்பர் 13. 14.5 லிட்டர்ஸ். ஸோ இது லிட்டர்னு கொடுத்துருக்கான். இதை வந்து மீட்டர் கியூபுக்கு நம்ம மாற்றிக்கணும். லிட்டர் வந்து வால்யூமோட யூனிட். மாற்றணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஒரு கேஸ் எவ்வளோ வால்யூமில் இருக்குது? 14.5 லிட்டர்ஸ். அட் அ ப்ரெஷர் ஆஃப், அந்த கேஸோட ப்ரெஷர் கொடுத்துருக்கான் 1720 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இஸ் கண்டெய்ன்ட் இன் அ சிலிண்டர். ஒரு சிலிண்டருக்குள்ளே இருக்குது. இட் இஸ் எக்ஸ்பேண்டட் அன்டில், எக்ஸ்பேண்ட்னா ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். அன்டில் வால்யூம் பிகம்ஸ் 130.5 லிட்டர்ஸ். வால்யூமோட வேல்யூ அதிகரிச்சிடும். ஸ்டார்டிங்கில் வந்து 14.5 லிட்டர்ஸ் இருந்துச்சு. எக்ஸ்பேண்ட் ஆனோன்னா அதோட வேல்யூ வந்து வால்யூமோட வேல்யூ வந்துட்டு 130.5 லிட்டர்ஸ். டிட்டர்மின் த ஒர்க் டன். எவ்வளோ வேலை செய்யப்பட்டிருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணப்ப அப்படிங்கிறது தான் அது. ஸோ இது வந்து ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஃபார்முலா வந்துட்டு P × V2 மைனஸ் ஆஃப் V1, ப்ரெஷர் × சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ ப்ரெஷர் வந்து கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. லிட்டர்ஸை வந்து நம்ம மீட்டர் கியூபுக்கு மாற்றிக்கணும். மீட்டர் கியூப் மாற்றணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணிடணும். இதுவும் லிட்டர்ஸில் இருக்குது. இதையும் வந்து 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணிடணும். ஸோ எப்படி இந்த ஒர்க் டனுக்கு ஃபார்முலா P × V2 மைனஸ் ஆஃப் V1. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ரெஷர் 1720 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். V1 இனிஷியல் வால்யூம் 14.5 லிட்டர்ஸ். ஸோ டிவைடட் பை 1000 போட்டோம்னா மீட்டர் கியூப். அதான் 14.5 × 10⁻³ டிவைட் பண்ணுறப்ப 14.5 டிவைடட் பை 1000 போட்டோம்னா 0.0145 மீட்டர் கியூப்னு ஆகும். அதே மாதிரி ஃபைனல் வால்யூம் லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க 130.5 லிட்டர்ஸ்னு. இதை 1000ஆல் வகுத்துட்டோம்னா 0.1305 மீட்டர் கியூப். ஸோ இதெல்லாம் தான் வந்து கிவன் டேட்டா. ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டு ஃபைண்ட். ஒர்க் டனுக்கு ஃபார்முலா சொன்ன P × V2 மைனஸ் V1, சேஞ்ச் இன் வால்யூம், ப்ரெஷர் × சேஞ்ச் இன் வால்யூம். ப்ரெஷருக்கு பதிலாக 1720 இன்ட்டு ஃபைனல் வால்யூம் 0.1305 மைனஸ் இனிஷியல் வால்யூம் 0.0145 மீட்டருக்கு. ஓகே, இதை நம்ம கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணோம்னா we get 199.52 கிலோ ஜூல்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒர்க் டன். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.